ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10 மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை, தமிழக அரசு உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் நாளை தினம் நவம்பர் 25ஆம் தேதி புதிய காற்று தாழ்வு பகுதி உருவாக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாளையிலிருந்து கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு தொடர் கனமழை, மிக கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாளை 10 மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க அப்டேட் பார்க்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் நாளை 10 மாவட்டங்களுக்கு கனமழை. வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற இருக்கிறது. இதனால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மிக கனமழையும், அதே மாதிரி பார்த்தோன்னா கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பார்த்தோன்னா அதிகமாக பெய்ய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை, மிக கனமழை பெய்யும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை எடுத்துக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா ப்ரொசீடிங்காக ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் சிஓ, மாவட்ட முதன்மை கல்வியாளர் இருப்பாங்க. ஸோ எந்த பகுதியில் தொடர் கனமழை பெய்தோ அந்த பகுதிக்கு பார்த்திங்கன்னா பள்ளி தலைமை ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதிகளில் கனமழை இருக்கும் பட்சத்தில் தலைமை ஆசிரியர்களே முடிவெடுத்து பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கலாம். கல்லூரிகளுக்கு காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே பார்த்தோன்னா ஆல்ரெடி ரிலேட்டடான டிசிஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இருக்க லிஸ்ட்டில் ஒரு 4 மாவட்டம் பார்த்தோன்னா அப்டேட் ஆகிருக்கு. இது மறுபடியும் மாறலாம். மாறி பார்த்திங்கன்னா ஒரு 4 மாவட்டம், 6 மாவட்டம் அப்படிங்கிற மாதிரியும் தொடர் கனமழை இருக்குது. சரிங்களா? இனிமேல் பார்த்தோன்னா ரெயின் ஹாலிடே அதிகமாக வரும். ஸோ ரெயின் ஹாலிடே அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.